என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க இன்னைக்கு 16/12/2024 புதிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு. பொங்கல் பரிசு திட்டத்துல இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பொங்கல் பரிசு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்வளவு செலவு பிடிக்கும் தமிழ்நாடு அரசுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. ஒரு சில மளிகை பொருட்கள் கிடைக்காது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில குடும்ப தலைவிக்கெல்லாம் 2000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு சூப்பரான வீடியோ தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, அன்பு சொந்தங்களே, வரக்கூடிய ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழர்களாகிய நமக்கு திமுக அரசு பொங்கல் பரிசு கொடுக்க போறதா புதிய அறிவிப்பு வந்திருக்குது. ஒவ்வொரு அரசுமே ஒவ்வொரு காலகட்டத்துல புதிய புதிய பொருட்களை நம்ம கொடுத்து அசத்தி இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு வரக்கூடிய 2025 ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழர்களுக்கு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் வெள்ளம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோ பச்சரிசி சர்க்கரைக்கும் பதில் சீனி இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 செங்கரும்பு கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வருமானத்துக்கு அதிகமா அவங்களுக்கு இன்கம் இருந்தது, சீனி கார்டு, இன்னும் சொல்ல போனா அதாவது பொருள் வாங்காத கார்டு, விஐபி கார்டு, அவங்களுக்கு எல்லாம் இந்த பண முடிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் சொல்லிட்டு இருக்குது. இன்னைக்கு செய்தியை பார்த்தீங்கன்னா 16/12/2024 தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் கொடுக்கலாமா வேணாமாங்க கூடிய டிஸ்கஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு இந்த பொங்கல் பரிசுக்காக 24,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல ஒதுக்கி இன்னைக்கு செலவுபடுத்தி அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பொங்கல் கொண்டாடக்கூடிய தமிழர்களுக்கு எல்லா வகையிலையும் நல்லது செய்யணும். ஏன்னா வரக்கூடிய 2026 தேர்தல் இருக்குது. அது மட்டும் இல்லாம 2025 இன்னொரு 15-18 நாள்ல கிழமை வருஷம், புது வருஷம் பிறக்குது. சோ அந்த புத்தாண்டு வருஷத்துல நம்ம உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வரதுனால திமுக கழகத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கணும்னாக்கா வரக்கூடிய பொங்கல் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பொங்கலா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருமே ஒரு கோரிக்கை மனு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் 24,000 கோடி ரூபாய்க்கு என்ன செய்யணும்னா வேட்டி புடவைகள் நமக்கு கொடுக்க போறாங்க. ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 செங்கரும்பு கொடுக்க போற, 1 கிலோ பச்சரிசி கொடுக்க போறதா அறிவிச்சாங்க. ஒரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, அதாவது பொங்கல் பரிசு தொகை கொடுக்க போறாங்க. அது இல்லாம கலைஞர் மகளிர் உதவித்தொகை, இந்த 2ஐயும் சேர்த்தோம்னா 2000 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கலைஞர் மகளிர் தொகை உதவி கிடைக்காதவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் ஜனவரி 15ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி குடும்ப தலைவிக்கு 2000 ரூபாய் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, சென்னை உயர்நீதிமன்றம் முன் கடந்த நவம்பர் மாசமே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க திமுக அரசுக்கு. அதாவது வங்கி மூலமா நீங்க இதுக்கு பணத்தை நீங்க கொடுக்கணும், பொங்கல் பணத்தை அப்படின்னு சொன்னாங்க. அதை டிஸ்கஷன் நாங்க பண்றோம்னு சொன்னாங்க. சோ நீதிமன்றத்தை அவங்க அவமதிக்கல. சோ நம்ம அது மாதிரி கொடுத்தா நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். ஏன்னா லோ பேலன்ஸ்ல சில பேர் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வரவு வைக்க முடியாம போயிடும். அப்போ எங்களுக்கு பிரச்சனை, பணம் வரலன்னு அவங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க. அந்த ப்ராசஸ் முடியும் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு போயிடும், தீபாவளியே வந்துடும். சோ அதனால இப்போ ரேஷன் கடை மூலமாக கொடுக்கக்கூடிய பணி தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த இன்னொரு 4-5 நாள்ல உதாரணமா 20ஆம் தேதி டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொடுக்க போறாங்க. டோக்கன் கொடுக்கக்கூடிய பணி ஒவ்வொரு தேதி, கிழமை, நேரத்தை கொடுக்க போறாங்க. அந்த நேரத்துல போய் உங்க புடவை, வேட்டி புடவையும் உங்களுடைய பரிசு பொருட்கள், பரிசு தொப்புகள், கரும்பு 1000 ரூபாய் ரொக்கத்தை நீங்க வாங்கிட்டு வந்துடணும். அது இல்லாம குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் 15ஆம் தேதி 15/1/2025 இருந்து கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே திமுக அரசுடைய செயல்பாடை நிலைநிறுத்தணும். நாங்க தான் உண்மையான ஆட்சிக்காரங்க, கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்றதுக்காக இவங்க திமுக அரசு மிகப்பெரிய அளவுல வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. வரிசையா பார்த்தோம்னா எல்லா தள்ளுபடியும் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்ப பொங்கல் பரிசு கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து கல்வி கடன், விவசாய கடன், பயிர் கடன், நகை கடன் எல்லாம் தள்ளுபடி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை 2026 வரப்போது. தொடர்ந்து யூடியூப் சேனல்ல நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னாக்கா சுட சுட உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சோ இந்த பொங்கலை சிறப்பான பொங்கலை நம்ம கொண்டாடணும். அதுக்கு மட்டும் இல்லாம வாடி வாசலை திறக்கணும், ஜல்லிக்கட்டு வீரர்களை தயார் பண்ணணும், நிறைய வேலை அரசுக்கு இருந்தாலும் இப்ப இந்த பொங்கல் பரிசுங்கிற விஷயத்துல கொஞ்சம் மனசை தளர்வு கொடுத்து இந்த சீனி கார்டுங்க உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும், அதாவது விஐபி கார்டு உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவர், குடும்ப தலைவி யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இந்த பொங்கல் பரிசு உங்க ரேஷன் கடை மூலமா, பயோமெட்ரிக் மூலமா கையரேகை வச்சு உங்களுக்கு கொடுக்க போறதா சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்களும்
தெரிவிச்சிருக்கிறதா புதிய செய்தி இன்னைக்கு 16/12/2024 தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில தமிழக சொந்தங்களுக்கும் டிடி சேனல் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.